அதிகமான யங்ஸ்டர்ஸை கொண்ட இந்த ஐபிஎல் டீம் ஒவ்வொரு வருஷமும் தங்களுடைய டோர்னமெண்ட்டை ரொம்பவே சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாலும் அப்பப்போ இவங்க லூஸ் பண்ற 2 or 3 கன்சிக்யூட்டிவ் மேட்சஸ் பேக் எண்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல இவங்களை வந்து ஒரு பிஹைண்ட்ல புஷ் பண்ணுது அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லி ஆகணும். மத்த டீம் ஜெயிக்கிறாங்களா இல்லையா, நம்ம பிளே ஆஃப் போவோமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சீட்டச் த்ரில்லர்ல இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸையும் அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. 2022ல ஃபைனலிஸ்டா முடிச்ச ஸ்குவாடுக்கும் 2023ல பிளே ஆஃப் கூட ரீச் பண்ணாத ஸ்குவாடுக்கும் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இல்ல. பட் ஸ்டில் 2023ல பிளே ஆஃப் போல அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்டரா இருந்துச்சு ஃபேன்ஸ்க்கு. எஸ், நாங்க ராஜஸ்தான் ராயல்ஸை பத்தி தான் பேசுறோம். இந்த வருஷம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஃபார்ச்சூன்ஸ் மாறுமா, அவங்களுடைய செகண்ட் ஐபிஎல் டைட்டில் அடிப்பாங்களா அப்படிங்கிறது தான் ஆர்ஆர் ப்ரிவியூவா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆர்ஆர் டீம் இந்த ஐபிஎல் 2024 ஆப்ஷன்ல எந்த மாதிரியான பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க அஜய்? ஸோ அங்க எடுத்த பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பவல் எடுத்தாங்க. பவல் வந்து ஒரு அதிரடியான ஆட்டக்காரர் அப்படிங்கறத சொல்லி ஆகணும். வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு ப்ரூவன் மேட்ச் வினர் அண்ட் இப்ப சிபிஎல்ல கூட நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஸோ அவங்களுக்கு ஆர்ஆருக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டே கொடுக்கும் கோயிங் இன் டு தி டோர்னமெண்ட். அண்ட் நாண்ட்ரி பர்கர் எடுத்தாங்க. நாண்ட்ரி பர்கர் ரொம்பவே அற்புதமா விளையாடினாரு அண்ட் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரீஸ்ல ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருந்தாலும் டெஸ்ட் சீரீஸ்ல ரொம்பவே நல்லா விளையாடினாரு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா டொமஸ்டிக்ல கூட ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ப்ராடிஜி கமிங் ஃபார்வர்ட் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கறத சொல்லி ஆகணும். அண்ட் சுபம் தூபே எடுத்தாங்க. ஒரு நல்ல இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், டொமஸ்டிக்ல ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ வாய்ப்பு கிடைச்சா அவரும் நல்லா கேஷ் இன் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் டாம் காக்லர் கேட்மோர் அப்படிங்கிற ஒரு பிளேயரை கூட எடுத்திருக்காங்க. இந்த பிளேயர் வந்து வேர்ல்டுல இருக்கிற எல்லா T10 லீக்ஸ்லயும் சரி, மத்த T20 லீக்ஸ்லயும் சரி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ வாய்ப்பு கிடைச்சா அவருக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அண்ட் ஆர்ஆருக்கும் ட்ரை பண்றதுக்கு ஒரு நல்ல பிளேயரும் இவர் தான். ஸோ ஸோ ஆர்ஆர் ஆப்ஷன்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் ஸ்குவாட் கூட ரொம்பவே நல்லா பேலன்சிங்கா இருக்குது. அங்கங்க சில நிறைகள் குறைகள் இருந்தாலும் அவங்க அதை கேம்ல தான் அவங்க சரி பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ ஷியாம், ஆர்ஆர் உடைய ஹோம் கிரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வருஷம் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா, இல்ல அதே மாதிரிதான் இருக்குமா? ஆர்ஆரோட ஹோம் கிரவுண்ட் பேசிக்கலி சவாய் மான்சிங் ஸ்டேடியம்ல தான் அவங்களோட ஹோம் மேட்சஸை பார்த்தீங்கன்னா ஆடுவாங்க. சவாய் மான்சிங் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஆகணும். சிக்ஸர்ஸ் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அண்ட் பவுலர் ஃப்ரெண்ட்லியா தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேம்குள்ள வர வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு இந்த சவாய் மான்சிங் ஸ்டேடியம்ல. அண்ட் பார்த்தீங்கன்னா 160 தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டோட பார் ஸ்கோராகவே இருக்கும். அவங்களோட எல்லா ஹோம் மேட்சஸையும் சவாய் மான்சிங் ஸ்டேடியம்ல ஆடுவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். குவஹாத்தில பாத்தீங்கன்னா ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சில மேட்சஸ் அங்க ஆடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. குவஹாத்தி நம்ம பார்த்தோம்னா குவஹாத்தி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிரவுண்டு அண்ட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சை பாத்தீங்கன்னா குவஹாத்தி ஸ்டேடியம் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால அங்க பாத்தீங்கன்னா 200+ அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆர்ஆரோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா 200 ரன்ஸ் பிளஸ் அடிக்கிறதுக்கான டீம் பாத்தீங்கன்னா ஆர்ஆர் அணிக்கிட்ட இருக்கு. அதனால 2 பிச்சஸ்லயும், அதாவது 2 குவஹாத்திலையும் சரி சவாய் மான்சிங் ஸ்டேடியம்லயும் சரி நல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் கிட்ட நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு நாங்க கருதுறோம் டு பெர்ஃபார்ம் வெல் இன் போத் த ஸ்டேடியம்ஸ். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயிங் 11 எப்படி அமையும் அஜய்? ராஜஸ்தான் ராயலுடைய இனிஷியல் பிளேயிங் 11 டெஃபினட்டா வந்து ஆஸ் ஆல்வேஸ் வீனோ ஜெய்ஸ்வால் வந்துருவாரு. ஸோ தரமான ஃபார்ம்ல இருக்காரு, பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு. ஆர்ஆர் ப்ரிவியூ போடுங்கன்னு ஒரு ஜெய்ஸ்வால் ஃபேன் நம்ம கிட்ட கேட்கிற அளவுக்கு ஒரு ஃபேண்டம் உருவாக்கிட்டாரு அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். அண்ட் ஜாஸ் பட்லர் ஆஸ் ஆல்வேஸ் அவர் ஒரு நல்ல பார்ட்னராகவே இருந்திருக்காரு ஆன் த ஃபீல்டு ஜெய்ஸ்வாலுக்கு. ஸோ இந்த வருஷம் இப்ப கொஞ்சம் ஃபார்ம்ல வேற இருக்காரு ஜாஸ் பட்லர். ஸோ ஜாஸ் பட்லர் காம்போ இந்த தடவை பயங்கரமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் எங்களுடைய டாப் 10 ஓப்பனிங் பேர்ஸ் ஆஃப் 2024லயும் நாங்க ஃபர்ஸ்ட் பேரை நாங்க அவங்கள தான் நியமிச்சிருந்தோம். ஸோ பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறது. அண்ட் நம்பர் 3 சேட்டன் தான், சஞ்சு சாம்சன் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர். ஆர்ஆருக்காக ஓவர் தி இயர்ஸ் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அண்ட் கேப்டனா வேற நியமிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ட்ரஸ்டையும் வளர்த்திருக்காரு அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். நம்பர் 4ல வந்து துருவ் ஜூரல் ரொம்ப ஏர்லியரா நாங்க நேம் பண்றோமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் அவர்கிட்ட ஒரு நல்ல டெக்னிக் இருக்கு. லைக் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நல்லா விளையாடுறாரு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் துருவ் ஜூரல் நம்பர் 4ல டெஃபினட்டா ஆடலாம். அண்ட் நம்பர் 5ல வந்து ஹெட்மயர் வெஸ்ட் இண்டீஸ்க்காக ஒரு டைம்ல ப்ரூவன் மேட்ச் வினரா இருந்தாரு. இப்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காரு. பட் ஹோப்ஃபுல்லி ஹி கம்ஸ் டு ஃபார்ம். அண்ட் நம்பர் 6ல வந்து ரியான் பராக் போன வருஷம் ஐபிஎல்க்கு அப்புறம் விளையாடின எல்லா டொமஸ்டிக் மேட்சஸ்லயும் ரொம்ப நல்லா விளையாடி இருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஹி கிவ் சம் நைட் மேர் டு ஐபிஎல் பவுலர்ஸ். அண்ட் நம்பர் 7ல வந்து
ரோமன் பவல் டெஃபினட்டா வெஸ்ட் இண்டீஸ் உடைய மேட்ச் வின்னர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐ திங்க் இந்த வருஷம் ஏதாவது ஒரு பெரிய ஸ்பார்க் ஏற்படுத்துவாரு அப்படின்னு நாங்க பர்சனலி ஃபீல் பண்றோம். அண்ட் நம்பர் 8 ஆஸ் ஆல்வேஸ் ஆஷனாவை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன மாதிரி பொட்டன்ஷியல், என்ன அளவுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் பிரெயின் கொண்டவர் அப்படிங்கிறது. அண்ட் நம்பர் 9 சந்தீப் சர்மா. ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே வந்து ஒரே இன்னிங்ஸ்ல விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், கிறிஸ் கெயில் அவுட் பண்ண ஒரே பிளேயர். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பவுலர், அண்டர் ரேட்டட் பவுலராகவே இருக்காரு. ஐ ஹோப் இந்த வருஷம் அவருக்கு ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சீசன் அமையணும் அப்படின்னு நான் பர்சனலி ஃபீல் பண்றேன். நம்பர் 10 வந்து ட்ரெண்ட் போல்ட், ஒரு அதிரடியான லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். ஸோ வி ஆல் நோ அபவுட் ஹிம். நம்பர் 11 வந்து யூசி சகல், நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு மேட்ச் வினர் அப்படிங்கிறது. ஹேட்ரிக்கும் எடுத்திருக்காரு, ஹையஸ்ட் விக்கெட் டேக்கிற அளவுக்கு ஒரு காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல பவுலர். ஸோ ஐ திங்க் இந்த வருஷமா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்கு. ஆர்ஆர் பிளே ஆஃப் போய் அதை விட மேட்ச் ஜெயிச்சு கப்லாம் அடிக்கிற அளவுக்கு, ஹோப்லாம் வளர்க்குற அளவுக்கு. ஸோ நம்பர் 12 நாங்கள் இம்பாக்ட் பிளேயரா யாரை நேம் பண்றோம் அப்படின்னா ஆவேஷ் கான் தான். ஸோ ஷியாம், டைகர் காவுக்கும் டாப் 3 பிளேயர்ஸ் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் யாரா இருப்பாங்க? 3 பிளேயருமே அட்டகாசமான பிளேயர். ஃபர்ஸ்ட் பிளேயர் நம்ம ஃபார்ம்ல இருக்கிற எஸ்எஸ்வி ஜெயஸ்வால். எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸ்ல சரியான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாரு. அதனால அவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைகர் காவுக்கும் கண்டக்டரா இருக்க போறாரு. நம்பர் 2வா துருவ் ஜுரல் பாத்தீங்கன்னா தோனி மாதிரியே ஆடுறாரு அப்படின்னு சுனில் கவாஸ்கர் சொன்னாரு. அவ்வளவு கம்பேர் பண்ண வேணாம், பட் துருவ் ஜுரல் கிட்ட நல்ல டெக்னிக் இருக்கு அப்படின்னு நாங்க கருதுறோம். நம்பர் 3ல பாத்தீங்கன்னா சகல் தான். சகல் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா போலிங் போடுறாரு. இப்ப வேற இந்தியன் டீமோட கான்ட்ராக்ட்ல இல்ல யுஸ்வேந்திர சகல், இந்த வாட்டி நல்லா போடுவார் அப்படின்னு நாங்க கருதுறோம். ஸோ அஜய், ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த வாட்டி பிளே ஆஃப் போவாங்களா? அண்ட் இந்த வாட்டி வின்னிங் பர்சன்டேஜ் எப்படி இருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு? டெஃபினெட்லி என்னை பொறுத்த வரைக்கும் வின்னிங் பர்சன்டேஜ் ஒரு 60 to 70% அப்படின்னு சொல்லுவேன். இன்ஃபேக்ட் புஷ் ஃபார் தி பிளே ஆஃப் அப்படின்னு டெஃபினட்டா சொல்லலாம். பிகாஸ் இருக்கிற டாப் 10 ஐபிஎல் டீம்ஸ்ல டெஃபினெட்லி வினோ நமக்கு அந்த 2 ஈஸிலி வாக் த்ரூ தி பிளே ஆஃப் அப்படிங்கிற டீம் என்னன்னு. பட் அந்த நம்பர் 3 அண்ட் நம்பர் 4க்கு இந்த டீம்ஸ் டெஃபினட்டா ரொம்பவே ஹார்டா புஷ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த டீம் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதுல ஒன்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? ராஜஸ்தான் டீமை நீங்க எப்படி ரேட் பண்றீங்க? அண்ட் 10க்கு நீங்க எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.